நடிகை கௌதமி அளித்த நில மோசடி புகார் விவகாரம் தொடர்பாக 6 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. தென்னிந்திய பிரபல நடிகையாக இருக்கக்கூடிய கௌதமி நில மோசடி புகார் குறித்து ஒரு புகார் என்பது அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில தற்போது அமலாக்கத்துறையினர் சென்னை, மதுரை உள்ளிட்ட 6 இடங்கள்ல தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ் திரையுலகின் பிரபல நடிகையாக இருப்பவர் கௌதமி. இவர் நில மோசடி தொடர்பாக ஒரு புகார் கொடுத்திருந்தார். இதில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் அன்பழகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தொடர்புடைய 6 இடங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நடிகை கௌதமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் தனது சொத்துக்களை பராமரிப்பதற்காக அன்பழகனுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி என்று வழங்கக்கூடிய அடிப்படையில் அவரது நிலத்தினை வதிகரித்திருக்கிறார். ஆனால் அன்பழகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் போலியான ஆவணங்களை தயாரித்து சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்திருப்பதாகவும் இது தொடர்பாக மோசடி செய்ததாக கௌதமி தரப்புல புகார் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இது கடந்த கால வரலாறுகள். இந்த நிலையில இந்த புகார் அடிப்படையில சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்ததில் இந்த விசாரணையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் சொத்து மோசடி தொடர்பான அம்சங்கள் இருப்பதாக கருதி இந்த வழக்கில் அமலாக்கத்துறையினர் கையில் எடுத்து இந்த வழக்கை கடந்த சில மாதங்களாகவே விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில இதில் தொடர்புடைய அன்பழகன் ஆகிய வீட்டில் ஏற்கனவே அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில தற்போது மீண்டும் அதிரடியாக அன்பழகன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட அந்த உறவினர்கள் வீடுகள் உள்ளிட்ட 6 இடங்கள்ல தற்போது அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதலாகவே தீவிரமாக சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.